ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். கரெக்டாக 75 டேஸ் வந்து டைம் இருக்கு. இந்த 75 டேஸ்ல குரூப் டி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் 4 வாரத்துக்கான பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 5th வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 5th வீக்ல என்னென்ன டாபிக்லாம் படிக்க போறோம், இந்த வார சாட்டர்டே எந்தெந்த டாபிக்ல இருந்தெல்லாம் டெஸ்ட் இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குரூப் டியோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங்ல 30 கொஸ்டின், மேக்ஸ்ல 25, சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20. இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங் கரண்ட் அஃபேர் முடிக்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் கொடுத்திருப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர் முடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து சயின்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர் வந்து முடிக்கிற மாதிரி கொடுத்திருப்போம். சோ இது எல்லாமே நீங்க முடிச்சிட்டீங்கனாலே குரூப் டில 90க்கு மேல ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக், கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா 20 கொஸ்டின்ல கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கும் போது அதுலயே 13ல இருந்து 15 கொஸ்டின் வந்துரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 கொஸ்டினுக்கு ப்ரீவியஸா ரயில்வேல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி கொஸ்டின் நீங்க படிச்சாலே போதுமானது. இந்த வாரத்தோட பாத்தீங்கன்னா ரீசனிங் ஃபுல்லாவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருவாங்க இந்த 5th வீக்கோட. அதே மாதிரி கரண்ட் அஃபேரும் பாத்தீங்கன்னா ஜனவரியில இருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேரை இந்த வாரத்தோட கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகேவா? இப்ப டே 1ல ரீசனிங்ல கிளாக் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஏப்ரல் 1 to 5ஓட கரண்ட் அஃபேர். டே 2ல ரீசனிங்ல ஜம்பிளிங் டாபிக் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். டே 3ல ரீசனிங்ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாசத்தோட கரண்ட் அஃபேரையும் நீங்க வந்து ரிவிஷன் பண்ணணும். கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின்ல கரண்ட் அஃபேர்ல இருந்து 13, 15 கொஸ்டின் வரைக்கும் வருது. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் ஜனவரியில இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர், அதாவது நவம்பர்ல இருந்து நீங்க ஜூலை வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர், ஆகஸ்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் படிக்கணும். லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். இப்போ நம்ம பிளான்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் ஜனவரி டு ஜூலை வரைக்கும் இருக்கிறத நம்ம படிக்க போறோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய நவம்பர், டிசம்பர் 2025 லாஸ்டா படிக்கிற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் 3 மாசத்தோட கரண்ட் அஃபேரை ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்ப ஏப்ரல் 1 to 9 வரைக்கும் ரிவிஷன் பண்ணணும். டே 4ல பாத்தீங்கன்னா ரீசனிங் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டாபிக்ல அனாலஜில இருந்து லாஸ்ட் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஜம்பிளிங் வரைக்கும் நீங்க வந்து ரிவிஷன் பண்ணணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சோட கரண்ட் அஃபேர், ஏப்ரல் 1 to 9ஓட கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணும். இது எல்லாமே ப்ரீவியஸ் வீக்ல நம்ம படிச்சதுதான். இந்த வாரம் ஃபுல்லாவே ரீசனிங்க்கு ரிவிஷன், கரண்ட் அஃபேருக்கு ரிவிஷன். டே 5ல ரீசனிங் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ரீசனிங்ல இருக்கக்கூடிய அந்த 15 டாபிக்கும் நீங்க முடிச்சிட்டீங்க. இத ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா சாட்டர்டே ரீசனிங்க்கு செக்ஷனல் டெஸ்ட் பிளஸ் கரண்ட் அஃபேருக்கு 4 மாச கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். டே 6ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 1 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். டே 7ல பாத்தீங்கன்னா ரீசனிங் ஃபுல்லா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ரீசனிங் செக்ஷன் ஃபுல்லா நாம முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ரீசனிங் ஃபுல்லா முடிச்சிட்டு ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரும் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. சாட்டர்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, சுருக்கமா சொல்ல போனா இந்த வார பிளான்ல நீங்க ரீசனிங் ஃபுல்லா தரவா முடிக்க போறீங்க. உங்களுக்கு ரீசனிங்க்கு செக்ஷனல் டெஸ்ட்டும் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேருக்கு பாத்தீங்கன்னா 4 மாசத்துக்கான டெஸ்ட்டும் இருக்கும். ஓவராலா உங்களுக்கு டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 60 மார்க்குக்கு இந்த வாரம் டெஸ்ட் இருக்கும். ஓகே, 60 மார்க்குக்கு இந்த வாரம் டெஸ்ட் இருக்கும். 30 கொஸ்டின் வந்து ரீசனிங்ல எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி அந்த ரீசனிங் செக்ஷன்ல எப்படி கொஸ்டின் இருக்குமோ அதே மாதிரி 30 கொஸ்டினும் 4 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து ஒரு 30 கொஸ்டினும் கேட்டிருப்போம். இந்த வாரம் உங்களுக்கு 60 மார்க்குக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல கூட குரூப் டி எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்காக 75 டேஸுக்கான லைவ் கிளாஸஸும் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். டெய்லி காலையில 10:30ல இருந்து 11:30 12 மணி வரைக்குமே லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ லைவ் கிளாஸ் வந்து என்னால லைவ்ல அட்டன் பண்ண முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்ணியும் கொடுத்துருவோம். நீங்க எந்த டைம்னாலும் லைவை பார்த்துடலாம். அன்னன்னைக்குள்ள லைவ் கிளாஸ் அன்னன்னைக்கு பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க. நீங்க லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் பிளஸ் இந்த பிளான்ல நாம என்னென்ன டாபிக்லாம் கொடுத்துருக்கோமோ இதையும் ஃபாலோ பண்ணிட்டு வீக்லி டெஸ்டையும் ப்ராப்பரா அட்டன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா
குரூப் டில நீங்க டாப்பராவே செலக்ட் ஆகிரலாம். ஏன்னா லைவ் கிளாஸ்ல குரூப் டில நடந்து முடிஞ்ச 101 ஷிஃப்ட்டோட பேப்பர்ஸும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் மினிட்ல ரொம்பவே ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி அப்ளை பண்ணியிருக்காங்க. எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்ப ரீசென்ட்டா எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான செலக்ஷன் பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சிஜிஎல் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கு. அடுத்து சிஹெச்எஸ்எல் ஓட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து எம்டிஎஸ் ஓட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரயில்வேல இருந்து இன்னொரு என்டிபிசி, இன்னொரு குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன், டெக்னீஷியனுக்கான நோட்டிபிகேஷன், அடுத்தடுத்து புதிய நோட்டிபிகேஷன் எல்லாமே வரப்போகுது. வந்த நோட்டிபிகேஷனும் எக்ஸாம்ஸ் எல்லாமே வச்சிருவாங்க. ஓகே. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச என்டிபிசியோட யூஜியோட ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிவிக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. டைப் டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா யூஜியோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ யூஜி 2025க்கு இப்போ அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லையா? அதுக்கான எக்ஸாம் பாத்தீங்கன்னா 7, 8, 9ஓட இது வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜூன் 13ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் 21ஆம் தேதியோட சிபிடி எக்ஸாம் வந்து முடியுது. சிபிடி 1 வந்து முடியுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும்னா கிராஜுவேட்டோட சிபிடி 2 இருக்கும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல வந்து குரூப் டிக்கான இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அப்ப அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்கு. சோ நீங்க உங்க சைடுல எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ எஃபோர்ட்ட போட்டு கரெக்ட்டா பிரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். இன்னொரு அனௌன்ஸ்மென்ட் என்னன்னா, ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 வரைக்கும் நாம இன்கிரீஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஜூன் 1, 2, 3 இந்த 3 நாளைக்கும் நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1899 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1399 பே பண்ணி நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் வந்து டெய்லி பேசிஸ்ல நான் படிச்சு அதுக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸுக்கு 899 பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டியோட டெஸ்ட், குரூப் டிக்கு சிலபஸ் முடிச்சிட்டீங்கன்னா டெஸ்ட் எடுங்க. அதுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்டிபிசி யூஜி 13ஆம் தேதி அகைன் ஸ்டார்ட் பண்றாங்க. என்டிபிசிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசி ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய அந்த ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ ஜூன் 3ஆம் தேதியோட நம்ம கோர்ஸோட ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால 3ஆம் தேதியோட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்றோம். ஓகே. மே மந்த்துக்கு அனௌன்ஸ் பண்ண ஆஃபர் எக்ஸ்ட்ரா 2 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சோ ஜூன் 1, 2 இந்த தேதிகளுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாளைக்குள்ள ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு எக்ஸாம் பத்தி அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ டெய்லி காலையில 10:30ல இருந்து 12 மணி வரை பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ல குரூப் டிக்கான லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 1899 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுலயே ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்துருவோம். மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருவோம். லைவ் கிளாஸஸ் காலையில 1.5 மணி நேரம் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நம்ம ஆப்ல கொடுத்தாச்சு. நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஆஃபர் வந்து 3ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு இமிடியேட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. 5th வீக்கோட பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.